பிரைஸ் த லார்ட். இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போகிற வசனம் 1 ராஜாக்கள் 19:4. அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சுரி செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கூறிய போது, கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு அருமையான வசனம். இந்த சுச்சுவேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இசபேல் எலியாவை கொல்ல போறேன் அப்படின்னு சொன்னபோது எலியா என்ன பண்றாரு, வனாந்திரத்துக்கு போய் செடியில போய் வருத்துக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு துக்கம், அவருக்கு ஒரு சோர்வு, நம்ம மறிக்க போகிறோம், நம்மளோட மரணம் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு பயத்துல சோர்வுல அவர் போய் படுத்துக் கொள்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய காரியங்கள், சோர்வு, கவலை, பிரச்சனை, வியாதி நம்ம நெருக்கும் போது நம்மளும் என்ன பண்ணிடுவோம், சோர்ந்து போய் ஒரு மூலையில உட்காந்துருப்போம். அப்போ தேவதூதன் அவரை தட்டி எழுப்பி, நீ போகிற தூரம் வெகு தூரமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி எலியாவை எழுப்பினார். அதே போல நம்மளையும் ஆண்டவர் இந்த காலை நேரத்துல உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, நீ போகும் தூரம் வெகு தூரம். இந்த சின்ன காரியத்தை குறித்து நீ சோர்ந்து போகாதன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாங்க. கண்ணீரோடு நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, அப்பா எலியாவுக்கு அப்பா நீங்க சோர்ந்து போன போது அவனை தட்டி எழுப்பி அவனை ஆகாரம் கொடுத்து அவனை நீங்க போக சொன்னீங்களே, அதே போல அந்த காலை நேரத்தில் எங்களை தட்டி கொடுத்து எங்களை போக சொல்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Have a nice day. Thank you.